அரசியல் பொதுக்கூட்டங்கள், ரோட் ஷோக்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு சமர்ப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தில்குட்டி. செந்தில்குட்டி, முழு விவரங்களை வழங்கலாம். கரூரில் நடந்த துயர சம்பவத்திற்கு பிறகாக அரசியல் கட்சி தலைவர்களுடைய நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்கள், ரோட் ஷோக்கள் நிகழ்ச்சிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரி அதிமுக, தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் வழிகாட்டு நெறிமுறைகளை சமர்ப்பிப்பதற்கு இறுதி கெடுவும், அதாவது வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அரசுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் தமிழக அரசும் வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை தயார் செய்து இன்று சென்னை உயர்நீதிமன்றத்துல தாக்கல் செய்கிறது. அதுல அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களுக்கு திட்டமிடுவதற்கும் அதை பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கும் முறைப்படுத்துவதற்கும் கண்காணிப்பதற்கும் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 5000க்கும் பேருக்கு மேல் திரள்வார்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள், ரோட் ஷோக்கள், ஆர்ப்பாட்டங்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு இந்த விதிகள் பொருந்தும் என்று அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வழிகாட்டு தலங்களில் நடைபெறக்கூடிய மத ரீதியான கூட்டங்களுக்கு இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் பொருந்தாது என்பதையும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் பொழுது தேர்தல் நேரங்களில் தேர்தல் ஆணையம் வெளியிடும் விதிகள் மட்டுமே அமலில் இருக்கும் என்றும், கூட்ட கட்டுப்பாடு, குடிநீர், கழிவறை வசதிகள் உள்ளிட்ட அத்தியாவசியமான வசதிகளை வழங்க செய்யக்கூடிய விதிகளை அமல்படுத்துவது ஏற்பாட்டாளர்களுடைய வழிகாட்டுதலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 5000க்கும் குறைவாக மக்களுடைய கூட்டங்களுக்கு இந்த விதிகள் பொருந்தாது என்பதையும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போதைய நடைமுறைப்படி அனுமதியை பெற வேண்டும் என்ற விதிகள் தொடரும் என்பதையும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள், ரோட் ஷோக்கள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் ஆகியவை நடைபெற உள்ள இடத்திலே காவல்துறை அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளோடு ஆலோசித்து மாவட்ட ஆட்சியர் இனி முடிவெடுப்பார் என்பதையும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள், ரோட் ஷோக்கள் இதற்காக என்ன தேதி நடைபெறுகிறது, எந்த நேரம் நடத்தப்படுகிறது, எவ்வளவு மக்கள் பங்கேற்பாளர்கள், எத்தனை வாகனங்கள் வரும், பங்கேற்கக்கூடிய முக்கிய தலைவர்களுடைய விவரங்களை அதில் விண்ணப்பிக்கும் போது முக்கியமாக குறிப்பிட வேண்டும் என்பதையும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முக்கியமான விருந்தினர்கள் பங்கேற்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் எவ்வளவு நேரம் நடைபெறும், எந்த நேரத்தில் தொடங்கும், எந்த நேரத்தில் முடியும் என்பதையெல்லாம் கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும் என்பதையும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நிகழ்ச்சிகள் நடத்தப்படக்கூடிய இடத்துல எவ்வளவு மக்கள் பங்கேற்க முடியும் என்பதை பொதுப்பணித்துறை பொறியாளர் சம்பந்தப்பட்ட பகுதியில் ஆய்வு செய்து சான்றிதழ்கள் அளிக்க வேண்டும். அதற்கு நிகழ்ச்சி ஏற்பாளர்கள் பொதுப்பணித்துறையுடன் விண்ணப்பிக்க வேண்டும். நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு 10 நாட்களுக்கு முன்பு அனுமதி கேட்டு விண்ணப்பிக்க வேண்டும். 50,000ற்கு மேல் திரள்வார்கள் என எதிர்பார்க்கக்கூடிய கட்சி, மாநாடுகள் போன்ற நிகழ்வுகளுக்கு 30 நாட்களுக்கு முன்பாக விண்ணப்பிக்க வேண்டும் என்பதையும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திடீரென ஏற்பாடு செய்யக்கூடிய போராட்டங்களை பொறுத்தவரை மாவட்டங்களுக்கு மாவட்ட ஆட்சியரும், சென்னைக்கு மாநகர காவல் ஆணையரும் முடிவெடுப்பதில் அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி நேரத்தை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும். கூட்டத்தினர் பாதுகாப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாட்டாளர்களே அந்த கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய மக்களுக்கு முழு பொறுப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யக்கூடிய ஏற்பாட்டாளர்கள் தான் முக்கிய பொறுப்பு என்பதையும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சி நடைபெறும் இடத்துல பொது சொத்து மற்றும் தனியார் சொத்துக்கள் சேதமடைந்தால் அதற்கான இழப்பீட்டை ஏற்பாட்டாளர்களே ஏற்க வேண்டும் என்பதையும் அந்த விஷயத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்ப்பிணி பெண்கள், மூத்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் நிற்க வைக்கப்படாமல் அவர்களுக்காக பாதுகாப்பாக நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தேவையான அனைத்து வசதிகளையும் நிகழ்ச்சி ஏற்பாளர்கள் செய்ய வேண்டும். நிகழ்ச்சி துவங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பாக நிகழ்ச்சி நடக்கும் இடத்தில் யாரும் கூடக்கூடாது என்பதையும் அதை தவிர்ப்பதற்கு நிகழ்ச்சி ஏற்பாளர்கள் முடிவெடுக்க வேண்டும், தயார் செய்ய வேண்டும் என்பதையும் அந்த வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை மற்ற கட்சிகளோடு ஆலோசித்து அது தெரிவிக்கக்கூடிய அந்த கருத்துக்களை பெற்று இறுதி செய்யப்படும் என்பதையும் தமிழக அரசு இன்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார்கள். இதையடுத்து இந்த வழக்கானது அடுத்த 27ஆம் தேதிக்கு இந்த வழக்கு விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம், அரசியல், நிர்வாகம், ஆன்மீகம், தமிழ்,
கலாச்சாரம், தேச பாதுகாப்பு. அதிரடியான கேள்விகள், அசர வைக்கும் பதில்கள். தமிழக ஆளுநர் RN ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் விரைவில். Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G-Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.